காஷ்மீர் மாநிலம் பகாம் மாவட்டத்தில் நிலச்சரிவில் புதையுண்ட 2 வீடுகளில் அனைவரும் பலியாகினர். 16 பேர் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஒரு குழந்தையின் நிலை தெரியவில்லை. கனமழை வெள்ளத்தால் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் 15 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. தோடாவில் இருந்து உதாம்பூருக்கு கால்நடைகள் ஏற்றி வந்த லாரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. கால்நடைகளும் லாரி ஓட்டுநரும் பலியாகினர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பாம்பூர் நகர் அருகே சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜீலம் நதியில் சங்கம் மற்றும் அனந்த்நாகில் 22 அடி உயரத்திற்கும், ஸ்ரீநகரில் 19 அடி உயரத்திற்கும், பாந்திப்புராவில் 12 அடி உயரத்திற்கும் அபாய அளவை மீறி வெள்ளம் பாய்ந்து வருகிறது. மீட்பு பணிகளும் தாழ்வான பகுதிகளில் இருப்போரை வெளியேற்றும் பணிகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காஷ்மீரில் வெள்ள சேதத்தை நேரில் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி செவ்வாயன்று பிற்பகலில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து விளக்க உள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் புது கட்சி துவக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர். மேலோட்டமாக பிரச்சினைக்கு கெஜ்ரிவால் அதிரடி தீர்வு கண்டுவிட்டதாக தெரிந்தாலும் இன்னும் பிரச்சினை நீருப்பூத்த நெருப்பாக தொடர்வதாக பிரசாந்த் பூஷன் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். இப்பிரச்சினை காரணமாக மேதா பட்கர் உள்ளிட்டோர் ஆம் ஆத்மியில் இருந்து விலகியுள்ள நிலையில் பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் ஏப்ரல் 14ஆம் தேதி தங்களது ஆதரவாளர்கள் கூட்டத்தை தில்லியில் கூட்டியுள்ளனர். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக கெஜ்ரிவாலுக்கு எதிராக புதிய கட்சி துவக்குவது குறித்து இக்கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் முயற்சியாகவே விவசாயிகள் பிரச்சனையை அரசியலாக்க சோனியா முயற்சிப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சாடியுள்ளார். நிலம் கையகப்படுத்துதல் மசோதா தொடர்பான எந்த விவாதத்திற்கும் தயார் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உட்பட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நிதின் கட்கரி கடிதம் எழுதியிருந்தார். சோனியா அனுப்பிய பதில் கடிதத்தில் புதிய நில மசோதாவை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கும் என்றும் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் போது கொண்டுவரப்பட்ட மசோதாவை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள நிதின் கட்கரி, காங்கிரஸ் கூட்டணி அரசின் கொள்கையால் வேலைவாய்ப்பு இன்மையும் விவசாயிகள் தற்கொலையும் தான் அதிகரிக்கும் என்று சாடியுள்ளார். உங்களின் சட்டப்படி அரசும் நிலக்கரி சுரங்கம் பெற்ற தனியார் நிறுவனங்கள் போன்றவையும் சமூக பாதிப்பை கருத்தில் கொள்ளாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த முடியும். அதே நேரம் மாநில அரசுகள் பள்ளி, மருத்துவமனை அல்லது சாலை அமைப்பதற்கு 1 ஏக்கர் நிலம் கூட பெற முடியாது என்று கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது கர்நாடகாவின் உரிமை என்று கூறியுள்ள அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா இப்பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவை சேர்ந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதை தமிழகத்தில் இருப்பவர்கள் அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள சித்தராமையா உபரி நீரை சேமிப்பதற்காகவே இந்த அணை கட்டப்படுவதாகவும் அதில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேகதாது அணை மூலம் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். அதே நேரம் காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 192 TMC தண்ணீர் விடப்படும் என்றும் சித்தராமையா கூறியுள்ளார். புதன்கிழமை முதல் வாளையார் வழியாக கேரளாவுக்கு லாரிகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வாளையார் சோதனைச் சாவடி வழியாக செல்லும் தமிழக லாரிகள் பல மணி நேரம் காத்திருப்பதுடன் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என லாரி உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வாளையாறு சோதனைச் சாவடி வழியாக கேரளாவிற்கு லாரிகள் இயக்கப் போவதில்லை என்று அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஏற்கனவே அறிவித்திருந்தது. புதன்கிழமை முதல் வாளையாறு வழியாக லாரிகள் செல்லாது என்றும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் அருகே உள்ள நரியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் போஸ் அஞ்சும் உருது மொழி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். மேல் வழித்துணையான் குப்பம் பாலாற்றில் கடந்த 27ஆம் தேதி பலத்த காயங்களுடன் போஸ் அஞ்சும் பிணமாக கிடந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் போஸ் அஞ்சுமின் கணவர் இக்பால் மனைவியை பாலாற்றுக்கு அழைத்துச் சென்று சரமாரியாக கத்தியால் குத்தியும் தலையில் கல்லை போட்டும் கொலை செய்தது தெரியவந்தது. மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகமே கொலைக்கு காரணம் என்றும் தெரியவந்தது. இக்பாலை கைது செய்த போலீசார் குடியாத்தம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் பிலேரி பகுதியில் 35 டன் செம்மரங்களை வெட்டிய 16 பேர் கைது செய்யப்பட்டனர். பிலேரி பகுதியில் வனத்துறையினர் மற்றும் கடத்தல் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் வனப்பகுதியில் செம்மரங்கள் வெட்டிக் கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. செம்மரங்கள் வெட்டிய 16 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். செம்மரம் கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட 6 கார்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் 35 டன் செம்மரங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 4 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கோவை சித்தாபுதூர் பகுதியில் செயல்பட்டு வந்த அச்சீவர்ஸ் குரூப் அச்சீவர்ஸ் அக்ரி இந்தியா என்ற நிறுவனம் மாவட்டம் தோறும் முகவர்களை நியமித்து பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி பணம் வசூல் செய்துள்ளது. இதை நம்பி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அந்நிறுவனம் முறையாக பணம் வழங்காமல் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஒரு டாக்டர் வீட்டில் 15 லட்சம் ரூபாயை திருடிய டிரைவரை போலீசார் கைது செய்து பணத்தை கைப்பற்றினர். புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியைச் சேர்ந்தவர் மணிகண்ட ஜோதி குழந்தைகள் நல மருத்துவர். சில வாரங்களுக்கு முன் வீட்டின் அருகில் சூட்கேஸில் 15.5 லட்சம் ரூபாயை வைத்திருந்தார். சமீபத்தில் அந்த சூட்கேஸ் பிளேடால் கிழிக்கப்பட்டு பணம் களவாடப்பட்டிருந்தது. இதுகுறித்து மணிகண்ட ஜோதி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மணிகண்ட ஜோதியின் கார் டிரைவர் ரமேஷ் தலைமறைவானதும் புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் இருப்பதும் தெரியவந்தது. அவரிடம் விசாரணை நடத்தியதில் கடன் தொல்லை காரணமாக பணத்தை களவாடியதாக ஒப்புக்கொண்டார். அவர் செலவு செய்தது போக மீத பணம் 14,79,000 கைப்பற்றிய போலீசார் ரமேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கட்டிடம் சரிந்து விழுந்ததில் 5 பேர் பலியான சம்பவம் குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 16 பேர் படுகாயம் அடைந்தனர். சம்பவ இடத்தை மத்திய பல்கலைக்கழக பதிவாளர் ரவீந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். இந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய ரவீந்திரன் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அப்பகுதியினரை கேட்டுக்கொண்டார். அபிஷியலா வாங்கினா ஏதாவது கிளியரன்ஸ் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் பில்டிங் பஞ்சாயத்து அதுல ஏதாவது கிளியரன்ஸ் ஆகாம அதெல்லாம் முடிந்தால்தான் முழுமையாக மொத்தம் 7 கிளியரன்ஸ் ஏதோ இருக்கு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் அதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நாங்கள் அதை அபிஷியலாக வாங்கினதாக சொல்ல முடியாது. ஆனால் நிர்வாகத்தை தேவைக்காக முழுமையடைந்த கட்டடங்களை நாங்களும் ஒரு சிவில் இன்ஜினியரிங் கன்சல்டன்டாக வைத்து அதனுடைய தரத்திலே உறுதி செய்து அதில் நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை அருகே வடபழஞ்சி கிராமத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையத்தில் துகள்கள் உணர்கருவி மற்றும் கருவியக்கம் தொடர்பான தேசிய பயிலரங்கு நடைபெற்றது. அதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நியூட்ரினோ ஆய்வு மையத்தின் பயன்கள் மற்றும் செயல் விளக்கம் குறித்து நியூட்ரினோ விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்தனர். நியூட்ரினோ ஆய்வு மனிதர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று அப்போது விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே தக்கான்குளம் மாங்காடு பாலாற்று பகுதிகளில் மணல் அள்ள பயன்படுத்திய ஜேசிபி எந்திரங்களை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இப்பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாங்காடு, தக்கான்குளம், பூங்கோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து அங்கு விரைந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஜேசிபி எந்திரங்களை மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் 6 மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் ஆவேசமடைந்துள்ளனர். இப்பகுதியில் சில மாதங்களாக கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதால் ஆழ்துளை கிணறுகளும் வறண்டு போயின. கடந்த 6 மாதமாக இப்பகுதியில் குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை. குடிநீர் கோரி மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் ஊராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து மத்தூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குடிநீர் விநியோகத்துக்கு ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் சமரசம் செய்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள குண்டேரி பள்ளம் அணை முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் கொங்கர்பாளையம், வினோபா நகர், வாணிப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் புன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து பாசனத்திற்காக அணை திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் மற்றும் MP சத்யபாமா ஆகியோர் கலந்து கொண்டனர். கொங்கர்பாளையம், வாணிப்புத்தூர், வினோபா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 2498 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலம் பாசன வசதி பெறும். வருமான வரி செலுத்துவோருக்கு வசதியாக புதுச்சேரியில் வருமான வரி சேவை மையம் துவக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோருக்கு ஏற்படும் அனைத்து சிரமங்களுக்கும் தீர்வு காணும் வகையிலும் வருமான வரி படிவம் தாக்கல் செய்தல், தபால்கள் அனுப்புதல் போன்றவற்றிற்கான சேவை மையம் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை வருமான வரி ஆணையர் மிஸ்ரா இந்த மையத்தை திறந்து வைத்தார். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கைலாசநாத சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 6ஆம் நாளான திங்களன்று இரவு பஞ்சமூர்த்திகள் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கைலாசநாதர் கைலாச வாகனத்திலும், சுந்தராம்பாள் கற்பக விருட்சம் வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர்.
இந்த விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. தினமும் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 4ஆம் நாளான திங்களன்று இரவு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இத்திருவிழாவை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. இங்குள்ள அம்மனை தங்களின் 2வது குலதெய்வமாக போலீசார் வழிபடுகின்றனர். தங்கம் விலை செவ்வாயன்று ஒரு சவரன் 112 ரூபாய் குறைந்து 19,848 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,481 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையாகியது. பார் வெள்ளியின் விலை 37,390 ரூபாயாக உள்ளது. நடிகர் கார்த்தி நடித்த கொம்பன் திரைப்படம் வரும் 2ஆம் தேதி திரைக்கு வருமா என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. ஞானவேல் ராஜா தயாரித்த இந்த படத்தின் தலைப்பே வன்முறையை தூண்டும் வகையில் உள்ளதாகவும் ராமநாதபுரத்தில் இரு சமூகத்தினருக்கு இடையே 100 ஆண்டுகளாக நிலவும் பிரச்சனையை மையமாக வைத்து இப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி கொம்பன் படத்திற்கு தடை விதிக்க கோரி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்வாணன், ரவி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட குழு இப்படத்தை பார்த்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. அதன்படி புதனன்று காலை சென்னையில் கொம்பன் படத்தை ஓய்வு பெற்ற 2 நீதிபதிகள், மனுதாரர்களின் வக்கீல்கள் மற்றும் தயாரிப்பாளர் ஆகியோர் பார்த்தனர். இக்குழுவினர் தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில்தான் கொம்பன் படம் வெளியாவதும் தடை செய்யப்படுவதும் முடிவாக உள்ளது.